Hello all, welcome back to my channel Divi Bites. Hope you all are doing good. ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த லாங் வீடியோ போடுறேன். இது பார்த்திங்கன்னா இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே வந்து நியூ இயர்க்கு அப்புறம் வர ஃபெஸ்டிவலே வந்துட்டு பொங்கல். ஸோ பொங்கலுக்கான க்ளீனிங் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த வெளியில் இருக்க வேண்டிய அந்த கேஸ் சிலிண்டர்லாம் அந்த ரூம்குள்ளே அந்த இதுக்குள்ளே தான் வச்சுருப்போம். ஸோ அது ஃபர்ஸ்ட்டு நான் நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன் ஈரத்துணி வச்சு. ஸோ வீட்டுக்கு வர்றவங்க ஃபர்ஸ்ட் வெளியில் கொஞ்சம் பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அது நீட்டாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அது மேலே ஒரே குப்பையாக டஸ்ட்டாக இருந்துச்சு லைட்டாக. ஸோ இது ஃபுல்லாக நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். நம்ம உள்ளே எந்த அளவுக்கு நீட்டாக வச்சுருக்குறோமோ அதே அளவுக்கு கொஞ்சம் வெளியிலையும் நீட்டாக இருந்தால் எனக்கு பிடிக்கும். உள்ளே வந்து நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்ருப்போம். ஸோ எல்லாம் முடிஞ்சிடும், நல்லாயிருக்கும். வெளில விட்டுருவோம். ஸோ வெளியிலையும் பண்ணி முடித்தாச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என் தம்பி அம்மாவும் சேர்ந்து வீடு ஃபுல்லாக ஒட்டரை அடிச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்ஸில் தம்பி நல்லாவே ஹெல்ப் பண்ணான். அம்மா பார்த்திங்கன்னா அந்த கிரைண்டர் அடியில எல்லாம் அது வந்து ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு. அப்புறம் இந்த க்ராக்கரி ஷெல்ஃப் வந்து ரொம்ப நாளாகவே இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் தானே உள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா அதை எடுத்து உள்ளே ரொம்ப டீப்பாக க்ளீன் பண்ணல. ஸோ இந்த டைம் அதையும் எடுத்து டீப்பாக க்ளீன் பண்ணியாச்சு நல்லாவே. இந்த ஒர்க்ஸை முடிச்சுட்டு அம்மா வந்து சில பெட்ஷீட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ண பெட்ஷீட்ஸு கபோர்டில் வைக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து நல்லா துவைச்சி காய வச்சு எடுத்து உள்ளே வச்சாச்சு கபோர்டில். அப்புறம் பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமானது வந்துட்டு இந்த கிச்சன் டீப் க்ளீனிங் தான். மற்ற ரூம்ஸ் கூட நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம், அந்த டைமில் முடிச்சிடலாம். ஆனால் கிச்சன் வந்து எனி டைம் யூஸில் இருக்கிறனால கிச்சனோட டீப் க்ளீனிங்க்குன்னு டைம் ஒதுக்கவே முடியல. சரி இன்றைக்கி எப்படியாச்சும் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு வந்து எல்லாம் க்ளீனிங் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, ஸோ இன்றைக்கி எப்படியாச்சும் இந்த டீப் க்ளீனிங் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டவ் கழுவுறது வாரம் கழுவுவாங்க. பட் டீப்பாக க்ளீன் பண்ண மாட்டாங்க, எல்லாம் எண்ணெய் பிஸ்கெல்லாம் போகிற மாதிரி. ஸோ இந்த டைம் அந்த ஸ்டவ் கழுவுறப்பயே நான் வந்து எண்ணெய் பிஸ்கு போகிற மாதிரி அதை நல்லா வந்து ஃபுல்லாக சேர்த்து முடிச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து கிச்சன் பார்க்குறக்கே ஒரு மாதிரி நீட்டாக இருந்துச்சு. ஸோ இது எனி டைம் யூஸில் இருக்கிறனால நம்ம அம்மாவை வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அம்மா நான் பண்ணுறேம்மா உனக்கு பண்ணித்தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம் அம்மாவே பண்ணிட்டு இருந்ததுனால நான் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணியாச்சு, ஒரு கையோடு இந்த வேலையை முடிச்சிருவோமேன்ட்டு. இந்த இடத்துல எல்லாம் பயங்கரமான அந்த ஸ்டவ் பக்கத்துலேயே இருக்கிற ஏரியானால் ரொம்ப எண்ணெய் பிஸ்காக இருந்தது. அதெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். அம்மா பாருங்கள் சைடில் இந்த ஸ்டவ் மேலே இருக்க வேண்டிய அந்த பர்னர்கிட்ட இருக்க வேண்டியதை நல்லா கழுவிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருந்தா. அப்புறம் டேப்பும் வந்து அது வந்துட்டு டீப் க்ளீன் பண்ணவே இல்லை. ஸோ டேப்பும் வந்து அம்மா ஒரு தடவை கழுவி எடுத்துட்டாங்க. இந்த இடத்துல உப்பு தண்ணி யூஸ் பண்ணுறதுக்கோ ரொம்ப அந்த கிச்சன் வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி பட்டு உப்பு கரையெல்லாம் பிடிச்ச ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ரெமடி தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நான் கிச்சனில் வந்துட்டு எல்லா பக்கமே வந்துட்டு கொஞ்சம் உப்பு தண்ணி தான் எங்கள் ஏரியா சைடு ஃபுல்லாகவே. ஸோ அந்த தண்ணி பட்டு அந்த உப்பு கரையெல்லாம் தங்கிடுது அப்படியே. அந்த பிளாக் கலர் கிரானைட் போட்டதுனால ரொம்ப அசிங்கமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இந்த வாஷ் பேசின்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன் அம்மாவுக்கு. இது வந்து என்னோடய ரூமில் தான் வாஷ் பேசின்.
ரெஸ்ட் ரூம் கழுவுறப்பயே இந்த ஒர்க்கை முடிச்சிருக்கணும். பட் அம்மா உள்ள ரெஸ்ட் ரூம் கழுவிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு இந்த வாஷ் பேஷன் நான் கழுவி கொடுத்துட்டேன் அம்மாவுக்கு. எப்போ எல்லா மந்த்துமே வந்துட்டு அம்மா பண்ணுவாங்க. இந்த டைம் சரி ஏதோ எனக்கு ஆசை வந்தது, என்னால் முடிஞ்சது. ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது இந்த வேலை, நான் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த இடத்துல பாருங்கள், கீழே வந்து நாங்கள் அந்த பக்கத்தில் வந்து அந்த பிளாக் கிரனைட் தான் போட்டிருக்கோம். உப்பு தண்ணி பட்டு பட்டு அது மேலே அந்த வெள்ளை வெள்ளையாக ஒரு மாதிரி பிடிச்சிருக்கும். எவ்வளோ தான் நாங்கள் தேய்ச்சி கழுவுனாலுமே அந்த பிளாக் கிரனைட் மேலே இருக்க அந்த உப்பு தண்ணி கரை மட்டும் போகவே இல்லை. இப்போ பாருங்கள் நீட்டாக இருக்குது. இப்போ கழுவுனதுனால நீட்டாக தொடச்சி எடுத்து வச்சுருக்கனால நீட்டாக இருக்குது. நான் கொஞ்ச நேரத்துலேயே திருப்பி அந்த உப்பு தண்ணிக்கார தெரிய ஆரம்பிச்சிடும். இதுக்கு வந்து உங்கள்கிட்ட ரெமெடி ஏதாச்சும் இருந்தால் தெரிஞ்சால் சொல்லுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வந்து இன்னொரு வாஷ் பேஷன், இதுவுமே கழுவி கொடுத்துட்டேன். பாருங்கள் அந்த இடத்துல எல்லாம் உப்பு தண்ணிக்கார தெரியுதா? எவ்வளோதான் க்ளீனிங் லிக்விட் போட்டு என்னதான் சுரண்டி எடுத்தாலுமே அது அப்போதைக்கு அந்த காயிற கொஞ்ச நேரத்துக்கு இன்றைக்கி கழுவுனோம்னா இன்றைக்கி மட்டும் நீட்டாக இருக்கும். அப்புறம் நாளையிலேருந்து பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப நாளாக கழுவாத மாதிரி ஒரு அசிங்கமாக அது தெரியும். அந்த இடத்துல மட்டும் அது க்ளீன் பண்ணி எனக்கு வந்து ஒரு கஷ்டமாயிருச்சு. சரி நம்ம எவ்வளோதான் இதை மாங்குன்னு தேய்ச்சி எடுத்தாலுமே வந்துட்டு இந்த இடத்துல திருப்பி அந்த உப்பு தண்ணிக்கார அப்படி தான் தெரியும்ன்ட்டு இந்த வாஷ் பேஷன் கிட்ட ஏரியா தண்ணியை எங்கெல்லாம் படுதோ, ரெஸ்ட் ரூமு, கிச்சன் கிட்ட, சிங்க் ஏரியா கிட்ட எல்லா இடத்துலையும் இப்படி தான் ஒயிட்டாக இருக்கும் இந்த உப்பு தண்ணி கரைக்கி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹாலில் வந்து இந்த லைட் ஃபிக்ஸ் பண்ண வந்திருந்தாங்க. அப்போ தான் இந்த லைட்டை ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு ஒரே ஆர்வமாக இருந்தது. இத்தனை கிறிஸ்டல்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து எங்கே வரும், லைட்டு போட்டால் வந்து நம்மளுக்கு எப்படி தெரியும், இதெல்லாம் தனித்தனியாக இருக்கிறப்போ எனக்கு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சோன்னே ஒரே ஆர்வமாக இருந்துச்சு, இப்படி தான் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிறிஸ்டல்ஸை அப்படியே லைட்டாக அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி எல்லா லேயர்ஸ்க்கும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. இந்த லைட்டு வாங்கி ரொம்ப நாள் இருக்கும். பட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யாருமே அந்த எலக்ட்ரிஷியன் நாங்கள் கூப்பிட்டு பார்த்தா வரவே இல்லை. ஸோ இந்த டைம் வந்தாங்க, கையோட இந்த வேலையும் முடிச்சிட்டோம். முடிச்சோன்னு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பிளாக் கலர் கீழே அந்த கிறிஸ்டல்ஸு லைட்டு போட்டதுமே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அம்மா துணி துவைச்சி போட்டுருந்தாங்க. ஸோ துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு இருந்தேன். அப்படி என்னோடய கபோர்டும் வந்துட்டு கொஞ்சம் நாஸ்தியாக தான் இருந்தது. துணியெல்லாம் எடுக்கிறப்ப கொஞ்சம் களைஞ்சி போய் தான் இருந்தது. ஸோ என்னோடய கபோர்ட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டுட்டு அப்புறம் கபோர்டில் துணியெல்லாம் நீட்டாக அடுக்கி வச்சுருந்தேன். அதோட எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிது. ஈவினிங் ஒரு நல்ல டீயாக குடிச்சிட்டு அந்த டே அப்படியே போச்சு. க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போச்சு. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.